வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் ஃபார்முலா 4 கார் பந்தயத்தை நடத்த தடை இல்லை. FIA அனுமதியளிக்கும் பட்சத்தில் பந்தயம் நடத்தலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடத்த மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. பந்தயத்தின் போது பொதுமக்கள் மருத்துவமனைகளுக்கு எந்தவித இடையூறும் இருக்கக்கூடாது என அறிவுறுத்தல். ஆகஸ்ட் 31 மற்றும் செப்டம்பர் 1ஆம் தேதி நடைபெற உள்ள பந்தயத்தில் பங்கேற்கும் கார்கள் சென்னை தீவுத்திடலுக்கு வருகை. பந்தயத்திற்கான ஏற்பாடுகள் மும்முரம். சென்னை தீவுத்திடல் மைதானத்தை சுற்றி ஃபார்முலா 4 கார் ரேஸ் நடைபெறுவதையொட்டி நாளை முதல் செப்டம்பர் 1ஆம் தேதி வரை போக்குவரத்து மாற்றம். போர் நினைவிடம், உழைப்பாளர் சிலை மற்றும் EVR சாலைகளில் போக்குவரத்து மாற்றம் செய்து காவல்துறை அறிவிப்பு. (2025) பொங்கல் பண்டிகைக்கு வேட்டி சேலை வழங்கும் திட்டத்திற்கு 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு உத்தரவு. வேட்டி சேலை வழங்கும் நடைமுறையை கண்காணிக்க வருவாய்த்துறை முதன்மை செயலாளர் தலைமையில் குழு அமைப்பு. மதுரை தோப்பூர் எய்ம்ஸ் கட்டுமான பணிகளை விரைந்து துவங்க உத்தரவிடக் கோரி பொதுநல வழக்கு. மத்திய அரசு தரப்பில் எழுத்துப்பூர்வமான அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. உரிய நிவாரணம் கோரி மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் தொடர்ந்த வழக்கு வன அமர்வுக்கு மாற்றம். வழக்கின் மீது செப்டம்பர் 10ஆம் தேதி விசாரணை நடைபெறும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை அறிவிப்பு. தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டில் காவல் அதிகாரிகளுக்கு எதிராக பலியான பெண்ணின் தாய் தொடர்ந்த வழக்கு செல்லத்தக்கதல்ல. CBI ஏற்கனவே வழக்கு பதிவு செய்துள்ளதை சுட்டிக்காட்டி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு பதில். சுகாதாரத்துறையில் காலியாக உள்ள மருத்துவர்கள், செவிலியர்கள் பணியிடங்களை விரைந்து நிரப்ப வேண்டும். அரசு மருத்துவமனைகளில் நிலவும் சுகாதார சீர்கேடுகளை போர்க்கால அடிப்படையில் சரி செய்ய வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். பாதுகாப்பு விதிகளை பின்பற்றாத கல்குவாரியை மூட உத்தரவிடக் கோரி தொடரப்பட்ட வழக்கு. விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நெல்லையில் புதிதாக பொறுப்பேற்ற மேயர் ராமகிருஷ்ணன் தலைமையிலான முதல் கூட்டத்திலேயே சலசலப்பு. தீர்மானங்களை கூட்டத்தில் விவாதம் செய்த பிறகே நிறைவேற்ற வேண்டும் என மேயர் எதிர்ப்பு குழுவினர் வாக்குவாதம். இந்த கூட்டத்தின் நோக்கம் இந்த பொருள் மீது விவாதம் நடத்தி அதன் முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்தியதன் மூலம் திமுக ஆன்மீகத்திற்கு எதிரான அரசு இல்லை என்பது நிரூபணம். சென்னை மாதாந்திர மாமன்ற கூட்டத்தில் மேயர் பிரியா பேச்சு. தமிழகத்தில் பருவமழையை எதிர்கொள்ள அனைத்து முன்னேற்பாடு பணிகளும் தயார் என அமைச்சர் KN நேரு பேட்டி. சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகள் 95 விழுக்காடு நிறைவடைந்துள்ளதாகவும் தகவல்.
சென்னையில மழைநீர் வடிகால்கள் பணி எவ்வளவு முடிவடைந்திருக்கு? கிட்டத்தட்ட மழைநீர் வடிகால் அறிவிக்கப்பட்ட பணிகள் 95% முடிஞ்சிருச்சு. எல்லா இடத்துலையும் முடியாமல் இல்லை. ஒரு 20 சென்டிமீட்டர் 25 சென்டிமீட்டர் சாதாரண எப்பவும் பெய்கிற மழை பெஞ்சதுன்னா எந்த வடிகாலுக்கு ஒரு பிரச்சனை இருக்காது. திடீர்னு ஒரே நாளில் 40 சென்டிமீட்டர் 50 சென்டிமீட்டர் என்ன கேள்வி கேட்டு அங்கே பார்க்குறியா என்ன பாரியா 50 சென்டிமீட்டர் 40 சென்டிமீட்டர் பேஞ்சிருச்சுனா தான் அதுவும் வந்து எந்த சப்வேலையும் தண்ணி இல்லை. ஒரே ஒரு கணேசபுரம் சப்வே தவிர அது ரயில்வே வேலை நடக்கிறதுனால அந்த ஒரு சப். கேரள சினிமா துறையில் நடந்தது போல தமிழக சினிமா துறையில் பாலியல் தொடர்பான புகார்கள் எதுவும் பெறப்படவில்லை. பாலியல் புகார் வரும் பட்சத்தில் சட்டப்படி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் பேட்டி. போதையில்லா தமிழ்நாடு இயக்கத்திற்கான வல்லுநர்கள் நியமனத்தில் இடஒதுக்கீடு இல்லை. இதுதான் திராவிட மாடல் சமூக நீதியா என பாமக தலைவர் அன்புமணி தமிழக அரசுக்கு கேள்வி. தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தினால்தான் நிதி ஒதுக்கப்படும் என்ற மத்திய அரசின் போக்கு கண்டிக்கத்தக்கது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை மத்திய பாஜக அரசு முரட்டல் அரசியலில் ஈடுபடுவதாக திருமாவளவன் குற்றச்சாட்டு. ஒரு மிரட்டல் அரசியலில் இந்திய ஒன்றிய அரசு ஈடுபடுவது உண்மையான கண்டனத்திற்குரியது. நிறுத்தி வைக்கப்பட்ட கல்வி மேம்பாட்டுக்கான நிதியை உடனே நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது வழக்கு பதிவு செய்ய மாநில SC/ST ஆணையம் உத்தரவு. பட்டாபுரம் காவல் நிலையத்தில் அஜேஷ் என்பவர் அளித்த புகாரின் மீது நடவடிக்கை எடுக்க ஆணை. பாஜகவில் இருந்து விலகுகிறார் நடிகர் RK சுரேஷ். இனி முழுக்க முழுக்க நடிப்பில் மட்டுமே கவனம் செலுத்த உள்ளதாக பேட்டி. ரொம்ப பாதிக்கப்படுது, சினிமா லைஃப் ரொம்ப பாதிக்கப்படுது. ஏன்னா அதை பேலன்ஸ் பண்ணி நான் பண்ணுறதா இருந்துச்சுன்னா, நான் காமனாக வந்து சினிமாவில் இல்லாத ஆளாக இருந்தேன்னா பேலன்ஸ் பண்ணி அரசியலை பேலன்ஸ் பண்ணி சார்ந்து போவேன். எனக்கு வாழ்வாதாரம் வந்து சினிமா தான், சோறு போடுறது சினிமா தான் எல்லாமே. நான் அதனால் வந்து சினிமா முழுக்க முழுக்க கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது. ஹேமா கமிஷன் போன்று தமிழ் திரைப்பட சங்கம் சார்பிலும் குழு அமைக்க ஏற்பாடுகள் நடப்பதாக நடிகர் விஷால் பேட்டி. நடிகைகளிடம் யாராவது தவறாக நடந்து கொண்டதாக புகார் கொடுத்தால் நிச்சயம் நடவடிக்கை எடுப்போம் என்றும் அறிவிப்பு. தவறான செயலா இருக்கு. ஈஸியா வந்து யார் மேல என் மேல கூட யாரு வேணாலும் குற்றம் சாட்டலாம். பட் என்ன நடந்ததுன்னு உண்மை தெரியணும்ல, கரெக்டா அது உண்மை தெரியணும். சரி, நாங்க போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது, நாங்க நடிகர் சங்கம். தமிழக அரசியலில் புதிய மாற்றம் தேவை என்பதால் விஜய்க்கு வாழ்த்து தெரிவிப்பதாக நடிகர் விஷால் பேட்டி. விஜயுடன் அரசியல் ரீதியாக இணைந்து பயணிப்பதற்கான எண்ணம் தற்போது இல்லை எனவும் விளக்கம். அதே இது போதும், புது பட்டியல் வரட்டும். இல்ல, எனக்கு 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 இப்போ கேட்டீங்கன்னா அந்த மனநிலை இல்லை. இப்போ கேட்டீங்கன்னா எனக்கு அந்த மனநிலை இல்லை. பாலியல் அத்துமீறலில் ஈடுபடுபவர்களை செருப்பால் அடிக்க வேண்டும் என்ற நடிகர் விஷால் கருத்துக்கு நடிகை ஸ்ரீ செட்டி பதில். தன்னிடம் விதவிதமான செருப்புகள் உள்ளதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. சிலை கடத்தல் வழக்கில் முன்னாள் IG பொன் மாணிக்கவேல் முன்ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனு மீதான தீர்ப்பு நாளை ஒத்திவைப்பு. ஜாமீன் வழங்க CBI மீண்டும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. மத்திய மற்றும் வடக்கு வங்கக்கடலில் உருவானது காற்றழுத்த தாழ்வு பகுதி. மத்திய மேற்கு கடல் பகுதிகளில் நாளை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுப்பெறும்.
அதற்கடுத்த 2 தினங்களில் வடக்கு ஆந்திரா மற்றும் தெற்கு ஒடிசா கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் எனவும் தகவல். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கருமேகம் சூழ்ந்து பெய்த கனமழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. பாலியல் புகாரின் மீது கேரள நடிகர் முகேஷை கைது செய்ய தடை. முன்ஜாமீன் கோரி முகேஷ் தாக்கல் செய்த மனு மீது எர்ணாகுளம் நீதிமன்றம் உத்தரவு. திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு வரும் பக்தர்கள் ஆதார் அட்டை காண்பித்தால் மட்டுமே லட்டு பிரசாதம் வழங்கப்படும். இடைத்தரகர்கள் மூலமாக அதிக விலைக்கு லட்டுகள் விற்பனை செய்யப்படுவதாக புகார் எழுந்ததை அடுத்து தேவஸ்தானம் அதிரடி நடவடிக்கை. ரத்து செய்யப்பட்ட விமான பயணிகளுக்கு இழப்பீடு வழங்காத ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் நிறுவனத்திற்கு 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதிப்பு. இழப்பீடு தொடர்பான விதிமுறைகளை மீறியதால் விமான போக்குவரத்து இயக்குநரகம் நடவடிக்கை. டெஸ்ட் கிரிக்கெட் ஆல்ரவுண்டர்களுக்கான ICC தரவரிசை பட்டியல் வெளியீடு. முதலிடத்தை இந்திய வீரர்கள் ஜடேஜாவும் 2வது இடத்தை ரவிச்சந்திரன் அஸ்வினும் தக்க வைத்துள்ளனர்.